நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி இங்கே பாருங்க, அதான் பார்த்தாச்சுல, பக்கத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர் வீடுலாம் இருக்கு. உங்களை பார்த்தா சந்தேகப்பட்டுற போறாங்க. நீங்க போங்க, இங்கே நிற்காம கிளம்புங்கடா. சரியா? சரிண்ணே, பார்த்துங்க. வெற்றி, வெற்றி, நான் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் என்ன உள்ள போக சொன்னியா? உங்ககிட்ட எல்லாம் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எதையும் கேட்டு தெளிவுபடுத்துற புத்தி உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஏய், இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? நீ என்னை இந்த ஹாஸ்டலுக்குள்ள போக சொன்னதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு எனக்கு தெரியணும். சும்மா கேள்வி கேட்காம ஒழுங்கா ஜெயிலுக்கு திரும்பி போற வழியை பாரு. இங்க பாரு, நீ இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உன் அண்ணனுக்கும் உன் அண்ணன் பசங்களுக்கும் தான் ஆபத்து. உனக்கு கூட அதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியுமா? நீ செஞ்ச தப்புக்கு அவங்க எதுக்காக பாதிக்கப்படணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அண்ணன் கூட நீ இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. இது கருணாவுக்கு தெரிஞ்சதுன்னா நீ எங்களுக்கும் கருணாவுக்கும் கொடுத்த வழியெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கருணா உன் அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் என்ன வேணாலும் செய்வான். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிரு. எல்லா நாளும் உன் பின்னாடியே எங்க ஆளுங்க பின்னாடி வந்து நீ ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு என்னால சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. அது எனக்கு வேலையும் கிடையாது. அதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. நான் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு யாருக்கும் பயப்படாத அபியா தைரியமா வெளியில வருவேன். பெரிய தப்பு பண்ணிட்டு தைரியமா வெளியே வருவேன்னு சொல்றானே. தங்கம், இன்னைக்கு நீ சரியா ஹோம்ஒர்க் செய்யல, சாப்பிடல. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அம்மு, நாளைக்கு நீங்க இங்க என் கூட தூங்க மாட்டீங்களா அம்மு?